எங்களை வாழ வைத்த தெய்வத்தின் பாத கமலங்களுக்கு இந்த திரைப்படத்தை காணிக்கையாக்கி மருதமலை முருகனுடன் ஐக்கியமாகிவிட்ட அவரை வணங்கி வழிபடுகின்றோம். எல்லாத்தையும் அனுமதி கொண்டு போங்க. ஓகே? Come down.
1 2 3 4 வெரி குட். இதெல்லாம் ஜாக்கிரதையா அனுமையா கொண்டு போங்க. நான் காட்டு ஒரு சுத்திட்டு வந்துடுறேன். ஓகே, கம் ஆன் குயிக். போடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானே கரடிக்கு காது உடைஞ்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க? நான் சிங்கத்துக்கு பல்லு விளக்கி விட்டுக்கிட்டு இருந்தேனுங்க. ஐயோ பாவம், பெரியவங்க உங்களுக்கு ஏன் தோஷமோ? மிருகங்களை எல்லாம் சுகாதாரமா வச்சிருக்கணுங்க. ஆமாங்க, பாவங்க, வாயில்லா ஜீவங்க. வாய் திறந்தாலே போய் டேய் கொடுங்கடாங்க. இந்த சிறுத்தை குட்டிகளை கொண்டு போய் உங்க சம்சா கிட்ட கொடுத்து பால் கொடுக்க சொல்லுங்க. பசும் பாலையா? உடனடியா இந்த மிருகங்களை கோபாசாமிக்கு அனுப்ப ஏற்பாடு பண்ணுங்க. ஏயா தெரியாம தான் கேக்குறேன். நம்ம முதலாளி உயர பணையம் வச்சு மிருகங்களை எல்லாம் பிடிச்சு விக்கிறாரு. அப்படி என்ன லட்சக்கணக்கா பணம் வந்துட போகுது. ஆமா, பொழுதுபோக்குக்கு ஃபுட்பால் விளையாடுற மாதிரி இவர் புலி சிங்கத்தை எல்லாம் பிடிக்கிறாரு. விலை கொடுத்து வாங்க ஆள் இருக்கு, விக்கிறாரு. சரி, புலி சிங்கங்கள் இவரை ஃபுட்பாலா விளையாடிடுச்சுன்னா ஒண்ணும் விளையாடாது. வா, நம்ம குட்டிக்கு போய் பால் கொடுப்போம். அம்மா எங்கடாமா? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓ, எப்ப பாரு கோயில் வரை வேலையே கிடையாது உங்களுக்கு. ஆமா அம்மா, டேடே அங்கே நில்லு. ஏமா பூட்ஸ கட்டிட்டு மேல வா. சாமி கோச்சு பாரா? ஆமா. சாமியில யார் கோச்சுட்டா எனக்கு என்னம்மா? எனக்கு எங்க கோச்சுக்காம இருந்தா சரி. சரி சரி, முதல்ல சாமியை கும்பிடு. அடே என்ன இல்லடா, சாமியை கும்பிடு. அம்மா, நீங்க தான் எனக்கு தெய்வம். நீங்க இருக்கிற இடம் தான் கோயில். சுருக்கமா சொன்னா அன்னைய விட உயர்ந்த ஆலயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்படி எல்லாம் சொல்லாதடா, தப்பு. நான் சொல்லலேம்மா. நானு என் பஞ்சாதியும் மாத்தி மாத்தி சிறுத்தை குட்டிக்கு பால் கொடுத்தங்கடா. குட்டிக்கே மாட்டாங்க. நானும் நிலாவெல்லாம் காமிச்சு ஊட்டி பார்த்தனுங்க, குட்டிக்கே மாட்டேங்குது. குடுக்கிற வழியில கொடுத்தா எல்லாம் குடிக்க போகடா. மச்சான், வாய் வழியாத்தானே நாம கொடுத்தோம். சிறுத்தைக்கு வேற வழி இருக்கா? ஏங்க நான் வரேன், நீங்க விட்டுக்கோ. விஜய், இத்தனை வயசாகியும் தாய் ஊட்டி விட்டாதான் நீ சாப்பிடுற. அந்த சின்ன குட்டி தாய் இல்லாம எப்படிடா பால் குடிக்கும்? அம்மா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தாய்மை முடிச்சுகளையும் அந்த ஆண்டவ ஒன்னா சேர்த்து உங்க உருவத்துல படைச்சிட்டான். அதுக்காகத்தான் அந்த குட்டிக்காக இவ்வளவு பிரதாபப்படுறீங்க. 4 நாள் ஆயிட்டா தாய மருந்து தானா பால் குடிக்கும். இத போய் பெருசா நீங்க என்னமா? நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த பாவ தொழிலை செஞ்சுதான் வாழ்க்கை நடத்தணுங்கிற அவசியம் நமக்கு இல்ல. பரம்பரை சொத்து பல தலைமுறைக்கு இருக்கு. அதனால இந்த மிருகங்களை பிடிக்கிற பழக்கத்தை விட்டுடுப்பா. அம்மா, நான் மிருகங்களை பிடிச்சி துன்புறுத்துறது இல்ல. சர்க்கஸ் கம்பெனிகளை விக்கிற அதுங்க வேளா வேலைக்கு சாப்பிட்டு வேடிக்கை காட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கும். இது எப்படி பாவ தொழில் ஆகும்? வேலைக்கு சாப்பிடுது, வேடிக்கை காட்டுதுன்னு ஒரே முடிச்சுட்டேன். ஆனா தாயை பிரிஞ்ச குட்டியும் குட்டியை பிரிஞ்ச தாயும் எப்படி வேதனைப்படுங்கிறத இன்னொரு தாயால் தாண்டா உணர முடியும். ஆமா, மனுஷரே மிருகத்தோட ஒப்பிடாதீங்க. தான் போட்ட குட்டியை தானே முழுங்குற இனம் அது. இல்லடா, நாய் 4 குட்டி போட்டாலும் அதுல ஒரு குட்டியை பிரிக்க போனாலும் கடிக்க வரும். கண்ணு குட்டிக்கு ஆபத்துன்னா தாய் பசு முட்டை வரும். தாய்ங்கிறவ எல்லாருக்கும் தாய் தான். இன வேறுபாடு இதுல மட்டும் இல்லவே இல்லை. விஜய், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் சொல்றதை கேளப்பா. அம்மா, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? என்ன இது? சாப்பாடு ஆகி போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் ஊட்டு விடுறீங்களா? பசிக்குதுமா.
இப்படி பேச்ச மாத்துறதுல நீதான் பெரிய ஆளாச்சே. ஆமா, எங்க கையாலையும் சாப்பிட்டு பார்த்தேன், இந்த ருசி இல்லவே இல்லையே. மார்னிங் பாஸ். வெரி வெரி குட் மார்னிங். வாட்ஸ் தி மேட்டர்? புது ஆர்டர் வந்திருக்கு சார். வீனஸ் சர்க்கஸ்க்கு 2 சிங்கம், நேஷனல் சர்க்கஸ்க்கு 2 சிறுத்தை, ஒரு யானைக்குட்டி வேணும்னு பணம் கொடுத்துட்டு போனாங்க. இதோ சார் 25,000 ரூபாய். ஓகே, ஜங்கல் கேங் விஜய்க்கு நான் லெட்டர் போட்டுறேன். நான் வெளியே போணும், கார் ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். ஹேண்ட்ஸ் அப். எல்லா பணத்தையும் எடுத்து கொடு. இன்னும் கொடு. சக்சஸ், கிரேட் சக்சஸ். ஹேமா, நீயா? ஆமா, நான் தான். இந்தாங்க. ஏன்பா என்ன உண்மையான கொள்ளைக்காரன் நினைச்சு பயந்துட்டீங்களா? ஏமா, கொள்ளைக்காரனை பார்த்து நான் ஏன் பயப்பட போறேன்? பெத்த பொண்ணும் கொள்ளைக்காரனும் ஒண்ணு தெரியுமா உனக்கு? எப்படி? திருடனா இருந்தா ராத்திரில சோரேறி குதிச்சு வந்து கத்தி காட்டி பணத்தை பறிச்சுட்டு போயிடுவான். அதே பெத்த மகளா இருந்தா பட்ட பகல்ல பந்தல் போட்டு மேளவாத்தியத்தோட சீர்வரிசைன்ற முறையில எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு பெத்தவங்களையும் மறந்துட்டு அண்ணியனோட போயிடுவா. இப்ப சொல்லுமா, உனக்கும் திருடனுக்கும் என்ன வித்தியாசம்? என்னப்பா இது? நான் என்னமோ இப்பவே கல்யாணம் பண்ணிட்டு போற மாதிரி புலம்புறீங்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீ புருஷன் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். ஏன்பா நான் போறதுக்கு இவ்வளவு வருத்தப்படுறீங்க? உனக்கு ஜோடியா ஒரு மாப்பிளைய பிடிச்சாகணுமே. உங்களுக்கு யார பிடிச்சாலும் எனக்கு பிடிச்ச மாதிரிதான். ஒருத்தனை பார்த்து இவனுக்கு நீ கழுத்தை நீட்டுன்னு சொன்னா நான் ரெடி. அப்படியா? ஃபாதர் மேல அவ்வளவு ரெஸ்பெக்ட் வச்சிருக்க. தேங்க்யூ. உன்னுடைய அடுத்த ப்ரோக்ராம்? ரொம்ப போர் அடிக்குதுப்பா, எங்கயாவது வெளியே போயிட்டு வரேன். மேனேஜர் கிட்ட சொல்லி கார் எடுத்துட்டு போ, இஷ்டப்பட்ட இடத்துல சுத்த. தேங்க்யூ. பை பை. ஹலோ மிஸ்டர் மோகன். பியூட்டி குவீன். ஓ, அவ்வளவு அழகா இருக்கனா? ஆஃப் கோர்ஸ். உங்க அழகு உங்களுக்கு தெரியாது, எதிரில் இருக்கிற என் மாதிரி ரசிகனுக்கு தான் தெரியும். ஓ, தட்ஸ் லவ். எக்ஸாக்ட்லி. எவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிறீங்க? இத கூட புரிஞ்சுக்க முடியாதா அண்ணா? மை டியர் ஹேமா. ஓ நோ 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 நோ, டோன்ட் பி எமோஷனல். நம்ம காதல் அரும்பி கல்யாணமா மலர வேண்டாமா? ஆமா, அதுக்கு நான் என்ன செய்யணும்? நாளைக்கு நேரா எங்க அப்பா கிட்ட போங்க. சொல்ல வேண்டியதை சொல்லுங்க, செய்ய வேண்டியதை அவர் செய்வார். டாடி டாடி, மோகன் மோகன். நீ உள்ள போ, நான் கவனிச்சுக்கிறேன். குட் மார்னிங் பாஸ். வாங்க மோகன், வாங்க. டேக் யுவர் ஹானரபிள் சீட். தேங்க் யூ பாஸ். பாஸ், இன்னையில இருந்து நான் உங்க முதலாளி இல்ல, அதனால நீங்க பாஸ்ன்னு கூப்பிட வேண்டிய அவசியமும் இல்ல. ஓ, நீங்க எந்த அர்த்தத்துல சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது சார். சகலமும் புரியும். இந்த லெட்டர்ல கொஞ்சம் கையெழுத்து போடுங்க. என்னது, ராஜினாமா லெட்டரா? ஓ, நான் வருங்கால மாப்பிள்ளையாச்சே, இனிமே சம்பளத்துக்கு வேலை செஞ்சா நல்லா இருக்காதுன்னு ராஜினாமா செய்ய சொல்றீங்க, அப்படித்தானே? மோகன், நீங்க அநியாயத்துக்கு புத்திசாலி, தயவு செய்து கையெழுத்து போடுங்க. சார், இவ்வளவு தூரம் நீங்க அன்பு வச்சிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். அது ஒண்ணும் அதிக தூரம் இல்ல மோகன். இதோ இங்க வாசப்படி இருக்கா, இதை தாண்ட மெயின் கேட் வரும், அதுக்கப்புறம் ரோடு வரும். ரோட கேர்ஃபுல்லா கிராஸ் பண்ணிட்டா பிளாட்ஃபார்ம் வரும், அங்கதான் உன்னை நிக்க வைக்க போறேன். என்ன சார் சொல்றீங்க? கெட் அவுட்னு சொல்றேன்டா, யோகிய ராஸ்கல். ஒரு பொண்ணு சிரிச்சு பேசிட்டா உடனே சம்பந்தம் பேச வர்றதா? அதுக்கெல்லாம் ஒரு யோக்கியதை அந்தஸ்து வேண்டாம்? ஏண்டா, உனக்கு என்ன தைரியம் இருக்குண்டா திருட்டு சன்னியாசி பையனே? எல்லாம் உங்க பொண்ணு சொல்லிதான் வந்திருக்கேன். சாரி மிஸ்டர் மோகன், உங்க பேராசைக்கு ஒரு முடிவு கட்டணும் தான் உங்களை விரும்புற மாதிரி நடிச்சேன். இனிமையாவது இந்த மாதிரிலாம் ஆசைப்படாம ஒழுங்கா வேலையை பாருங்க. அப்பா, இந்த தடவை எனக்காக ஒரு மன்னிச்சிருங்க. யாருடைய மன்னிப்பு எனக்கு தேவையில்லை. இனிமே இங்க வேலை செய்யவும் நான் விரும்பல. மோகன், அவசரப்படாதீங்க. Shut up. இந்த அவமானத்துக்கு கூடி சீக்கிரம் பழி தீர்க்காம விட மாட்டேன். ஜாக்கிரதை. வெளியே போ. என்னப்பா இது? பாவம். இந்த மாதிரி ஆளுங்களை மன்னிக்கிறது தான் பாவம். நடக்க வேண்டியது பத்தி நல்லா யோசனை பண்ணுங்க. கோபால் சாமியை பழிக்கு பழி வாங்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அவன மாதிரி நீங்களும் பணக்காரனாகணும், இல்லையா? ஆமா. அதுக்கு ஒரே ஒரு வழி. அவனுடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அதே பிசினஸ் நம்மளும் ஸ்டார்ட் பண்ண அவங்க எல்லாரையும் வளைச்சி நம்ம கைக்குள்ள போட்டுக்கலாம். அதோட கோபாசாமி வியாபாரம் நசுங்கி போயிடும். எப்படி? கரெக்ட். அருமையான யோசனை.
தொழிலும் அற்புதமா நடக்கும். டோன்ட் வரி மோகன், இனிமேல் கொண்டு என்னுடைய சர்க்கஸுக்கு வேண்டிய மிருகங்களை எல்லாம் நீங்களே சப்ளை பண்ணுங்க. இந்தாங்க லிஸ்ட், இந்தாங்க அட்வான்ஸ். Thank you. மிஸ்டர் மோகன், 4 சிறுத்தை 3 கரடி, இந்தாங்க அட்வான்ஸ். Okay. இந்தாங்க அட்வான்ஸ். Okay. Thank you. Okay. ரொம்ப நன்றி. கோபாலசாமி கொடுக்கிறத விட விலை கம்மியாவே நான் சப்ளை பண்றேன். அப்ப நாங்க வர்றோம். மோகன், கஷ்டம் நம்ம கைக்கு வந்தாச்சு. அவங்க கொடுத்த பணமும் நம்ம பைக்கு வந்தாச்சு. மிருகங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? 5க்கு 10 கொடுத்தா வேண்டிய மிருகங்களை எல்லாம் கொடுப்பான் விஜய். நெவர் மோகன், நிச்சயமா என்னால முடியாது. மிஸ்டர் விஜய், கோபால்சாமியோட கஸ்டமர்ஸ் அத்தனை பேரும் இப்ப என் கையில. அவர் கொடுக்கிற விலையை விட அதிகமா நான் கொடுக்கிறேன். எனக்கு கோபால்சாமியோட பிசினஸ் தலையெடுக்காம போகணும், அவ்வளவுதான். டேக் தி அட்வான்ஸ். பணத்துக்காக உன்னை போல நம்பிக்கை துரோகம் செய்யற ஆள் நான் இல்ல. விஜய், நீ உயரணுங்கிற நல்ல எண்ணத்தோட வந்திருந்தா நான் உனக்கு உதவி இருப்ப. நீ கோபால்சாமியை அழியணுங்கிற நோக்கத்தோட வந்திருக்க, அதனால்தான் நான் மிருகங்களை உனக்கு சப்ளை பண்ண முடியாது. மிஸ்டர் விஜய், நான் நினைச்சா கோபால்சாமியை மட்டும் இல்ல, உன்னையும் என் காலில் விழ வைக்க முடியும். இந்த வார்த்தை சொன்னதுக்காக கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருப்ப, ஆனா என் வீடு தேடி வந்திருக்கேன், அதனாலதான் விட்டுடுற. போட வெளியே. ஹலோ, சங்கப்பா மட்ராஸ். கரெக்ட் மீ. அங்கிள், கோபால்சாமி சார், how are you? உங்களுக்கு 100 வயசு ஆயிடுச்சு. இப்பதான் பேசிட்டு இருந்தேன். அந்த ராஸ்கல்ங்க வந்திருந்தா அவனுக்கு நான் வந்து அனிமல் சப்ளை பண்ணணுமா? எங்கிட்டயும் வாலாட்டானே, எனக்கு அவன் மாப்பிள்ளை ஆகணுமா? உடனே சீட்டை கழிச்சு அனுப்பிச்சிட்டேன். அப்படியா? இந்த விவரம் எனக்கு முன்னாலே தெரியாம போச்சு. அவங்க அயோக்கிய பையன். யூ நோ ஒன் கிளாட் நியூஸ். ஹேமா ஃபாரின்ல படிப்பை முடிச்சிட்டு திரும்பி வந்துட்டா.
அது ஹேமாவா? சின்ன வயசுல பார்த்தது, இப்ப பார்த்தா அடையாளமே தெரியாத எனக்கு. அவளும் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறா. அப்படியா? அது மட்டும் இல்ல, காட்டு மிருகங்கள் எல்லாம் பார்த்து போட்டோ எடுக்கணுமா, துடியா துடிச்சிட்டு இருக்கா. இங்க அனுப்புறீங்களா? எப்போ? Within 2 days. 2 நாளையா? ஓட்டும், நான் கவனிச்சுக்கிறேன். மோகன் சார், என்ன ஏங்க என்னங்க இந்த வருஷம் தீபாவளி எல்லாமே கொடுக்காம போறீங்க? இந்த வருஷத்துக்கு என்னடா, 10 வருஷத்துக்கு சேர்த்து இப்பவே தரேன். உன்னால ஒரு சின்ன உதவி ஆகணும். சொல்லுங்க, என்ன வேணும்னாலும் செய்யறேன். ரொம்ப ஆபத்தான வேலையா இருக்கும் போல இருக்க. கவலைப்படாம போங்க, நான் பாத்துக்கிறேன். ஏமா போன 2 நாள் ஆவன்னு திடீர்னு புறப்பட்டு என்ன விஷயம்? நான் எது பண்ணாலும் சர்ப்ரைசிங்கா இருக்கணும் டாடி. திடீர்னு போய் நின்னு உங்க ஜங்கிள் கிங்க திணற அடிக்க போறேன். கார் எல்லாம் ரெடியா இருக்கு, நான் புறப்படுறேன். ஜாகிரதையா பார்த்து போயிட்டு வாமா. பாய். மாமே, மாமே. விஜய், கோபாலசாமி மகன் வந்துட்டாப்பா. ஹேமாவா? 2 நாள் கழிச்சு அனுப்புறேன் சொன்னாரே. என்னமா போர் அடிச்சுதான் புறப்பட்டு வந்துட்டாளா? மேல இருக்கா. ஹேமா, ஹேமா. ஓ ஹேமா. ஹலோ விஜய். காட்டுல சிங்கம் புலி எல்லாம் பிடிக்கிறவரு ஏன் இப்படி பயப்படுறீங்க? இந்தியன் புலியாச்சுன்னா பரவாயில்ல, இது வந்து ஃபாரின் புலியாச்சு. இதுகிட்ட மாட்டிக்கிட்டா எப்படி தப்பிச்சுக்கிறது தெரியாது. யூ நாட்டி கல். ஆஃப் கோர்ஸ். விஜய், லஞ்ச் ரெடி. ஓகே, லஞ்ச் ரெடியா? நீ ரெடியா? இது வந்துட்டே இருக்கேன், நீங்க போங்க. வாங்க. ஹலோ மோகன். ஹலோ மை டியர் மாலினி. நோ, ஹேமா. அப்படின்னு நான் நம்புறேன். விஜய நம்புறானா? 100க்கு 100 நான் தான் ஹேமான்னு நம்பிட்டேன். வெல் டன் மை டியர். நாட் ஃபுல்லி டன். ஹேமா இங்க வராம பாத்துக்கணும். பயப்படாத, அவளை நான் பாத்துக்கிறேன். சொல்றா, ஏன் மிருகங்களை கடத்துனீங்க? சொல்ல மாட்டேன். சொல்றா.
என்ன மனுஷனா இல்ல மிருகமா? இவங்கதான் எங்க கூட்டத்துக்கு தலைவி. ஆஹா, நீதானா கடத்தல் ராணி? முடிக்கிற முடியா பாரு. திருத்தனம் செஞ்சுட்டு மரத்துல ஏறி உட்காந்துட்டியா? அடச்சி, இறங்கிட. வாட்? திருட்டுத்தனமா? ஏய் மிஸ்டர், கொஞ்சம் மரியாதையா பேசு. லேப் திருடுறதை திருடிட்டு திமிரா பேசிட்டு தப்பிச்சலான்னு பாக்குறியா? அம்மா அழகு, உன் கைவரிசை எல்லாம் நம்ம கிட்ட பறிக்காது. வாட் நான்சென்ஸ்? நான் திருடனா? யார் சொன்னது? எல்லாம் உன் கையாளுங்கதா. அதான் ஒரு பட்டாளத்தையே வச்சிருக்கிய. தண்டச்சோத்த தடியனுங்க. லுக், நான் யாருன்னு உனக்கு தெரியாது. தெரிஞ்சா மொரட்டுத்தனத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. அடேங்கப்பா, மகாராணி கிட்ட மன்னிப்பு பேரை கேட்கணுமா? கவலைப்படாதேமா, இது வெறும் சாம்பிள் தான். உன் கூட்டத்தை எல்லாம் பிடிச்ச பிறகு நான் யாருங்கிறது புரிய வைக்கிறேன். காம் காம் காம். சார் சார், ராத்திரி எப்படின்னு தெரியல, நாங்கெல்லாம் மயக்கமா படுத்துட்டோம். எழுந்திருச்சு பார்த்தா மிருகங்களை காண சார். இது ஏதோ சுற்றி நடந்திருக்கு. கவலைப்படாதீங்க, உண்மையான திருடிய நான் கையும் கழுவமா பிடிச்சிட்டேன். இதோ பாருங்க, அந்த லாரி அனுமதி இருக்கு. அது ஜாகிரதையா அனுமதியால் கொடுப்பாங்க. நான் இவளை கவனிச்சுக்கிறேன். யாரம்மா நீ? விஜய், யாரடா இந்த பொண்ணு? பகவான் கேடி, ஏ கிளாஸ் திருடி. நான்சென்ஸ். நான் கேடியும் இல்ல திருடியும் இல்ல. அதை விட பெரிய டிகிரி இருக்கா? ஆமா, கோபால்சாமியோட மகன் ஹேமா எம்ஏ லிட். வாட்? நீ ஹேமாவா? ஏய், என்னடி நாடகம் ஆடுற? நீ கோபால்சாமி மகளா? நான் இல்லாம நீயா? எஸ், சந்தேகம் இல்லாம நான் தான். This is all humbug. நான் தான் கோபால்சாமி மகள். She is a cheat. நீ தான் cheat. Shut up. You shut up. Get out. You get out. என்னடி சொன்ன? விஜய், விஜய், என்னடா இந்த குழப்பம்? கொஞ்சம் இருக்குமா, என்ன நடக்குதோ பார்க்கலாம். விஜய், என்னடா இது? அம்மா, பல்லு இருக்கா பாருங்க. இருக்குடா. நான் சொல்ல கொஞ்சம் கேளுங்க. உங்க கையெடுத்து கூப்பிட சுட்டு தள்ளிடுவேன். உங்க ரெண்டு பேர்ல யார் அசல் யார் போல எங்க தெரிஞ்சுக்க கோபால்சாமியை போன் பண்ணி வரவழைக்கிறேன். அது வரைக்கும் உங்க ரெண்டு பேரையும் தனித்தனியா ரூம்ல போட்டு பூட்டி வைக்கிறேன். ஜங்கல் கிங், ஜங்கல் கிங். என்னப்பா இது? இப்பதான் வந்தேன். ஆமா, என் மகளுங்கன்னு சொல்லி 2 பேர் வந்திருக்கிறதா போன்ல சொன்னியே, எங்க அவங்க? எல்லாம் பத்திரமா இருக்காங்க. கொஞ்சம் இப்படி வாங்க. ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்படிப்பட்ட சந்தேகம் ஒண்ணு இல்ல, சைடுல ஏதாவது சின்ன வீடு செட்டப் பண்ணி வேற ஏதாவது பண்ணி பெற்றுக்கீங்களா அப்படின்னு சொல்லிடுங்க. விஷயத்தை அப்படியே அமுத்துட்டு. அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதப்பா. நான் ஏக பத்தினி, விரதன். எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி, ஒரே ஒரு புருஷன், ஒரே ஒரு பொண்ணு. இதை ஏதாவது ஹேமா கிட்ட சொல்லி குழப்பிடாதே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் 10% கம். ஹேமா, வாமா. விஜய், இதுதான் என்னுடைய மகள் ஹேமா. அது தெரியாம நான் ஹேமா இன்சல்ட் பண்ணிட்டேன். ஐ அம் சாரி ஹேமா. தட்ஸ் ஆல் ரைட். ஆமா, அந்த டூப்ளிகேட் ஹேமா எங்க? ஓ மை குட்னஸ், இதோ வந்துட்டேன். தப்பு போயிட்டா. இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு. ஒரு பொண்ணு இவ்வளவு துணிச்சலா நாடகம் ஆடிருக்கானா, இதுக்கு பின்னால எவனோ ஒருத்தர் இருக்கான். அப்பா, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். வர வழியில அந்த மோகன் வழிமறிச்சு என்ன பலாத்காரம் பண்ண பார்த்தான். என்னது, உன்னை பலாத்காரம் பண்ண பார்த்தானா? அவன ராஸ்கல். அந்த விஷயத்தை கிட்ட விடுங்க, நான் அவனை பாத்துக்கிறேன். இவ்வளவு குழப்பத்தை வச்சுக்கிட்டு ஹேமாவை தனியா அனுப்பலாமா? ஃபாரின் ரிட்டர்ன் சொன்னா கேட்க மாட்டேன்னு சிஸ்டர். சரி சரி, இனிமேலாவது ஜாகிரதையா இருங்க. வாங்க டிஃபன் சாப்பிடலாம். ஹேமா, என் மேல கோபம் ஒண்ணு இல்லையா? அதுல நான் போய் வரேன். That's the spirit.
நாளைக்கு காலையில உங்க விருப்பப்படி காட்டு கூட்டிட்டு போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்த வைக்க போறேன். ரைட்? வாவ், லவ்லி. நான் தயாரா இருப்பேன். ஹாய் விஜய். குட் மார்னிங். குட் மார்னிங். நான் ரெடி. இன்னைக்கு என்ன ப்ரோகிராம்? வெரி இன்ட்ரெஸ்டிங். புலி வேட்டை. டைகர்? எஸ். ஓ லவ்லி. அங்கிள் குட் மார்னிங். என்ன ஜங்கல் கிங், காட்டுக்கு வேட்டைக்கு புறப்பட்டாச்சா? யா. நான் மட்டும் வீட்டுல இருக்கணுமா? நானும் வருவேன். டாடி, நாங்க போறது புலி வேட்டைக்கு. புலி வேட்டையா? அது சிம்பிள் வேட்டை. நாடுறதெல்லாம் பெரிய வேட்டை. நீங்க என்ன வேட்டை ஆடுறது? எலி, பெருச்சாளி, பூனை, கரப்பாம்பூச்சி. எனக்கு இவ்வளவு நீட்டு துப்பாக்கி எல்லாம் தேவையில்ல. சிம்பிள் சின்ன குண்டூசி. அதை எடுத்து கரப்பாம்பூச்சியில கச்சக்கு நடிச்சா அது பச்சக்குன்னு போயிடும். அம்மா, இந்த எலியை எப்படி அடிப்பீங்க? ஏணி மேல ஏறி அடிப்பேன். உங்களுக்கு கரெக்டான ஜோடிங்க நம்ம அனுமந்தும் மன்னாரும் தான். வந்துட்டோம். வாங்கோ. நம்ம கோபாலசாமி சார் எலி வேட்டைக்கு போகணுமா? அவரை ஜாகிரதையா கூட்டிட்டு போய் சாதுவான பழங்களை மட்டும் காட்டுங்க. என்ன மச்சான், மச்சான், புலி வேட்டைக்கு இல்ல, எலி வேட்டைக்கு. பை. அப்பா, விட்ட உடான்ஸ்ல புலி வேட்டையில இருந்து நம்ம தப்பிச்சோம். அனுமந்து மன்னாரு, உங்களை நம்பிதான்ப்பா நான் வரேன். என்னது புலி வேட்டைக்கு ஆட்ட காட்டுறீங்க? ஆட்டை காட்டி புலிய பிடிக்கிற வேட்டை இது. இத பாருங்க, ஆட்டை இங்க கட்டி வச்சிருக்கோமா, இது மேல சத்தம் போடும். இந்த சத்தம் இங்க எங்கேயோ இருக்கிற புலி காதுல விழும். அது ஆஹா, இது நல்ல தீனி கிடைச்சிருச்சு நினைச்சு இந்த கூண்டுக்குள்ள நுழையும். அடக்கடவுளே, அநியாயமா ஒரு ஆடு செத்து போயிடுமே. அதுதான் கிடையாது, அங்கதான் இருக்கு நம்ம வேலை. அந்த புலியோட தலை இந்த பலகையில பட்டதும் இந்த கதவு டக்குன்னு முடிக்கும். அவ்வளவுதான், ஆடு தப்பிச்சிடும், புலியை மாட்டிக்கும். எப்படி இருக்கு? குட் ஐடியா. பியூட்டிஃபுல். Of course, you are beautiful. ஏமா, நீ போய் அந்த ஜிப்ல உட்கார். ஏ வர இந்த மாதிரி இடத்துல ஏகியும் கேட்க கூடாது, சொல்ற மாதிரி கேட்கணும். ஓகே, கோ. ஸ்டார்ட். ஃபாலோ. Come on. ஏமா கீழே இருக்காத. Go, go, go. Go. சீக்கிரம் டாக்டர் கிட்ட கொண்டு போங்க. இந்த லாரி ஏத்துங்க. சீக்கிரம். விஜய் என்ன வெற்றி. இந்த புலி எல்லாம் அதுமையால் கொண்டு போங்க. நம்ம முதலாளி தண்ணியை கண்டா விடமாட்டார் போல இருக்க. ஐயோ, எரும மாடுதாங்க தண்ணியிலேயே கிடக்கும். மனுஷா எல்லாம் குடிச்சோம் வந்தோன்னு வருவாங்க. சீக்கிரமா வாங்க, மிருகங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்குது. வேட்டைக்கு போலாம், வேட்டைக்கு.
மண்டுங்களா, நான் குளிக்கிறேன்னு நினைச்சீங்களா? வேட்டை தாண்டா ஆடிட்டு இருக்கேன். வேட்டையாடுறீங்களா? தண்ணி இல்லையா? ஆமாண்டா, மீன் வேட்டை, வெளாங்கு மீன் வேட்டை. அடேங்கப்பா, நீங்க வேட்டையில எலி, என்னைக்காவது ஒரு நாளைக்கு பூனை கிட்ட சிக்கிக்க போறீங்க. புலி புலி வருது, சீக்கிரம் கரும்புலி, புலி வருது, துணியெல்லாம் அடிச்சுட்டு போகுது. கருடே, ஐயோ இல்லைங்க, மிருகங்கள் வராது. ஆமா, கடைசியில காட்டு கூட்டுன்னு வந்து இலையெல்லாம் கட்டி காட்டு மனுஷனாவே ஆக்கிட்டீங்க. ஐயோ 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 ஐயோ, எசமா எசமா, சும்மா சொல்லக்கூடாது. என்ன அழகா இருக்கிறீங்க தெரியுமா? இலையும் கட்டிக்கிட்டு வயிறும் அப்படியே தேர மாத்திரிங்க. யார அழகா இருக்குமாடா? ஐயா, அதை விட லட்சணமா இருக்கிறீங்க. பாருங்களேன், மரத்தோட மரமா இலையோட இலையா சேர்ந்துட்டீங்க. ஐக்கியம் ஆயிட்டீங்க. நதியோரம் நதியோரம் நீயும் ஒரு மணல் என்று நூலிடை என்னிடம் சொல்ல நான் அந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரம்
ஆட்டம் நீ தேவதையாட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன பனி தூங்கும் பசும் புல்லே பனி தூங்கும் பசும் புல்லே மின்னுது உன்னாட்டம் நல்ல முத்திரை பொன்னாட்டம் கார்காலத்தில் ஊர்வலத்தில் காதலன் காதலி செல்ல நான் அந்த ஆனந்தம் என் சொல்ல நீயும் ஒரு நாணல் என்று நூலிடை என்னிடம் சொல்ல நான் அந்த ஆனந்தம் என் சொல்ல ஒரு வழியா பிச்சாச்சு. அண்ணா அண்ணா எல்லாம் தேடுறது நானு. என்னடா அம்மாவுக்கு சீரியஸா வர சொல்லி தந்தி வந்திருக்குது. அம்மா அம்மா Thrilling and exciting experience. விஜய் பார்த்தா எவ்வளவு சாது மாதிரி இருக்காரு. அப்படியே காட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே மிருகத்தோட மிருகமாயிடுறானா? நோ, கிங் ஆஃப் கிங்ஸ். நீங்க பார்க்காம போயிட்டீங்களப்பா. பார்த்தம்மா, அந்த அருமையான காட்சியை என் கண்ணால பார்த்தேன். பாத்தீங்களா? ஹேமா ரொம்ப துணிச்சிருக்காரியா? அவ தேடி இன்னொரு பொண்ணுக்கு வரவே வராது. அப்படியாப்பா? ரொம்ப சந்தோஷம். ஹேமா, நான் உன்னுடைய ஆசையை நிறைவேற்றி வச்சேன். இப்ப நீ என்னுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். என்ன டாடி? இப்ப உடனே ஒரு கல்யாணம் பண்ணணும். இந்த வயசுலயா? விஜய், அப்பா சொல்றத கேளுங்க. என்ன அங்கிள், பேரம் பேத்தி எடுக்க வேண்டிய வயசுல போய் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா 4 பேர் கேட்டா சிரிக்க மாட்டாங்க. யூ ஆர் நாட் ஜங்கிள் கிங், ஜங்கிள் ஃபூல். நான் சொன்ன கல்யாணம் ஹேமாவுக்கு. ஹேமா கல்யாணமா? ஆமா, மாப்பிளையும் பார்த்தாச்சு. அப்பா, ஏன் கல்யாணத்துக்கு இப்போ என்னப்பா அவசரம்? ஆமாமா, என்ன அவசரம்? ஹேமாவுக்கு என்ன வயசாயா போச்சு? வாட் நான்சென்ஸ்! பொண்ணு முத்தி போனாலும் புடலங்கா முத்தி போனாலும் ஒண்ணுக்கு உபயோகப்படாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க, தெரியாது? அப்படி ஒண்ணு முத்தி போன படலங்க இங்க யாரும் இல்ல டாடி. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. ரைட் அங்கிள், இஷ்டமில்லாத கல்யாணத்தை நீங்க செய்யக்கூடாது, அது நடக்கவும் கூடாது. அதை கேட்கறதுக்கு நீயா? இவ என்னுடைய மக, என்னுடைய இஷ்டம். இந்த கல்யாணம் நடக்கும், நடந்தே தீரும். சும்மா அப்படியே நிப்பேன், எப்படி எல்லாம் சொல்ல? நான் எப்படி சொல்றது? நீங்க சொல்லுங்க. பெரிய ஃபார் ரிட்டர்ன்ட். நீ ஜங்கிள் கிங் சொன்னானே. உங்க அப்பா தானே சொல்லு. நீங்க சொல்லுங்க. உங்க அப்பா கிட்ட லிபர்ட்டி ஜாஸ்தி இல்ல, நீ சொல்லு. நான் எப்படி சொல்ல? என்ன கச்சமுச்சாங்க? கச்சமுச்சா ஒண்ணு இல்ல அங்கிள், வந்து ஹேமாவும் நானும் ஹேமாவும், ஹேமாவும் நானும் ஹேமாவும், ஹேமாவும் நானும் ஹேமாவும் எத்தனை தடவை சொல்லுவேன்? உடனே ஹேமா வா, வீட்டுக்கு போலாம். அங்கிள் இல்ல, இது அநியாயம். அக்காமா, நாங்க 2 பேரும் காதலிச்சிட்டோம், கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டோம். மண்டூசுங்களா, நீங்க என்ன முடிவு பண்றது? ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா நாங்க 2 பேரும் முடிவு கட்டிட்டோம். அங்கிள் விஜய், அவர் காலை தொட்டு கும்பிடு. நோ 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 நோ, ஆசீர்வாதத்தை வேஸ்ட் பண்ணாதே. பாத பூஜையை பந்தல்ல வச்சுக்கலாம். சிஸ்டர், நல்ல நாள் பார்த்து தகவல் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். சரி. விஜய், ஆர் யூ ஹாப்பி? மோகன், 2 நாள் இல்ல 2 நிமிஷம் கூட அவகாசம் கொடுக்க முடியாது. மிஸ்டர் மோகன், ஒண்ணு பணத்தை கொடு, இல்ல மிருகங்களை கொடு. அண்டர்ஸ்டாண்ட்? சார், இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, ஒரு 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ண கூடாதா? பணம் கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னும் மிருகம் வரல, பணம் வரல. நீ எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருக்கிறது? சார், விஜய் சொன்னா முன்ன பின்ன இருக்கும். ஆத்தப்பட்டா எப்படி? இவங்கிட்ட என்ன பேச்சு? எல்லாரும் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அப்ப வாங்க போ. சார், சார் ப்ளீஸ். சார் ப்ளீஸ் கொஞ்சம் நில்லுங்க. எல்லாரும் கோமா இருக்கீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இட்ஸ் ஆல் ரைட் மேடம். புதுசா ஸ்டார்ட் பண்ண பிசினஸ் நாங்க ஒருத்தனை நம்பணும், அவன் கழுத்து அறுத்துட்டான். அதனால இன்னொரு ஏற்பாடு செஞ்சுட்டோம். ப்ளீஸ் இன்னொரு 4 நாள் எனக்காக. சரி சரி மாலினி, நீ இப்ப எவ்வளவு தன்மையா பதில் சொல்ற? மோகனுக்கு அது தெரியலையே. அவர் சுபாவமே எப்படி? உங்க பணத்துக்கு நாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இந்த பாருமா, உன் முகத்துக்காக போறோம். ஏமாத்தணும்னு நினைச்சீங்க, ரொம்ப சீரியஸ் ஆக்ஷன் எடுப்போம். வாங்க போலாம். வாங்கின படத்தெல்லாம் குடிச்சு கும்மாலம் போட்டு அழிச்சாச்சு. 2 நாள் தவணை வேற கேட்டீங்களே, நோட் அடிக்க போறீங்க. அதுதான் என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன, ஊரை விட்டு ஓடி போக சொல்றியா? அது வேடித்தனம். நமக்கு உதவி செய்ய மத்த விஜய் கிட்ட இருந்தே மிருகங்களை கொண்டு வரணும். எப்படி? அவனுக்கு அம்மா நான் உயிர். போதும்,
மத்தத நான் பாத்துக்கிறேன். இத பாத்தீங்களாடா? இது என்னங்க புது மாதிரியான மிருகமா இருக்கு? இந்த மாதிரி மிருகத்தை நான் காட்டுல பார்த்ததே கிடையாதுங்க. ஐயோ டே மடியனங்களா, இது மிருகம் இல்லடா, எறும்பு பொறி. இது ஒரு நிலத்துல பதிச்சு வச்சிடணும். தப்பி தவிர மிருகங்கள் இதுல கால் வச்சுட்டா அவ்வளவுதான். நல்லாவே பிடிக்குதுங்க. டேய் எவன இத பாருங்க, மிருகங்க எங்க நடமாடுதோ அங்கெல்லாம் இதை பதிச்சு வச்சிடுங்க. ஓகே சரி சார். சார் அம்மாவை பாம்பு கடிச்சிருச்சு. இப்ப கோயில் இருக்க வச்சிருக்கோம். விஜய் என்னடா? உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு ஒண்ணும் இல்லையே, நல்லா தானே இருக்கேன். உங்க பாம்பு கடிச்சிருச்சுன்னு நம்ம என்ன சொன்னா? எனக்கா பாம்பா? அவன் வேணும்னே சொல்லியிருக்கான் போல இருக்கு. சரி நீங்க ஜாலியா வீட்டுக்கு போங்க, நான் இப்போ வந்துடுறேன். விஜய் வரதுக்குள்ள சீக்கிரமா கடத்தி கொண்டு போங்க. சீக்கிரமா கொண்டு போங்க. நேரடியா போகாம குறுக்குழியா போங்க. குயிக் கொண்டு போங்க. சுவாமி மகளா வாமா, ஒரு தடவை போனா போகட்டுன்னு விட்ட, இனிமே விடுறத மறத்தானம். இவங்களை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல தள்ளுங்கடா. நன்றி கெட்டவன. கரடி கோவில் பயத்துல சிங்கத்தை பார்த்தா நம்ம கந்தசாமி சொன்னா. அப்படியா? வெரி குட். நம்ம ஆளுங்களை அடிச்சுக்கிட்டு நீங்க அங்க வந்துடுங்க. ரைட். வெற்றி வெற்றி, நான் வெற்றி அடிச்சிட்டேன். ஏமா ஒரு குட் நியூஸ், இன்னைக்கு நாம ஜங்கல் கிங்க பார்க்க போறோம். லயன் சிங்கம், நான் அதை பிடிக்க போறேன். Wow, wonderful. Just a minute, I'll get my camera. Make it snappy, make it snappy. வெற்றி, வெற்றி, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். என்னம்மா, என்ன வெற்றி? சிங்கத்தை பார்க்கணும், அதை படம் எடுக்கணும்னு எவ்வளவு நாளா துடிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்க மகன் இன்னைக்கு எனக்கு சிங்கத்தை காட்ட போறார். நானும் போறேன். ஹேமா, அதுக்கு முன்னால உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க சார். இதுவரைக்கும் விருந்தாளியா தான் வந்து தங்கி இருக்கேன். இனி இந்த வீட்டுக்கு மருமகளாக போறேன். உன் வருங்கால கணவனோட விஷயத்துல நீயும் கொஞ்சம் அக்கறையோட இருந்தா அவனுக்கு நல்லது, உனக்கு நல்லது. என்ன சொல்றீங்க நீங்க? ஒண்ணுமில்ல, அவன் மிருகம் பிடிக்க போகாம கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். வாட்? அவர்கிட்ட எனக்கு பிடிச்சதே அவரோட வீரமும் தைரியமும் தான். அத போய் மாத்த சொல்றீங்களே, என்னத்த நீங்க? அந்த வீரமும் தைரியமும் பாவமான காரியங்களுக்கு பயன்படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். அத்தை, நீங்க ரொம்ப சென்டிமெண்டல் டைப். என்ன மாதிரி மாடர்ன் கேர்ள்ஸ்லாம் வாழ்ந்தா விஜய் மாதிரி ஒரு வீரனோட வாழணும் தான் ஆசைப்படுவாங்களே தவிர
கோழையோட இல்ல. எதுக்கும் நீங்க சொன்னதை நான் மனசுல வச்சுக்கிறேன். நான் சொல்றத நீ ஒப்புக்காக தான் ஒத்துக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்றதுல இருக்கிற உண்மைய நீயும் ஒரு தாயா தான் புரிஞ்சுக்குவேன். எல்லாம் சரித்த. கல்யாணம் நிச்சயமா ஆகிற வரைக்கும் பேசாம இருந்துட்டு இப்போ போய் இப்படி கட்டுப்பாடெல்லாம் விதிக்க ஆரம்பிச்சா என் மேல அவருக்கு கசப்பு தான் வரும். இப்ப மனக்கசப்பெல்லாம் வரலாம். ஆனா ஏதாவது விபரீதம் நடந்துடுச்சுன்னா வாழ்க்கையே கசந்துடும். ஞாபகம் வச்சுக்க. நந்தவனத்தில் வந்த குயிலே எந்த மனத்தில் ரமாயிலே நான் இருக்கையில் நடுக்கம் என்ன கொள்ளையழகு இங்கு கொட்டி கிடக்க கொள்ளையழகு இங்கு கொட்டி கிடக்க பாடி பைங்கிழி அனுபவி ஏண்டி சிவந்தது பூவிழி பாடி பைங்கிழி அனுபவி ஏண்டி சிவந்தது பூவிழி நந்தவனத்தில் வந்த குயிலே எந்த மனத்தில் நின்ற மயிலே நான் இருக்கையில் நடுக்கம் என்ன காதலிக்கும் முந்தன் கண்ணன் கண்ணி வைக்கும் கலையில் மன்னன் வாலிபத்தில் துள்ளும் உள்ளம் வேட்டையிடச் செல்லும் வெல்லும் ஆசை இருந்தால் அச்சமில் பூங்கொடியே புயலோடு குலவிட மலருக்கு துணிவில்லையோ அநந்தவனத்தில் வந்த குயிலே எந்த மனத்தில் நின்ற மயிலே நான் இருக்கையில் நடுக்கம் என்ற கொள்ளையழகு இங்கு கொட்டிடக்க பாட்டி பைங்கிழி அனுபவி ஏண்டி சிவந்தது பூவிழி நாதஸ்வரம் பூதும் சிங்கம் தாளமிடும் யானை கூட்டம் வரவேற்கும் புலிகள் நின்று மணமாகும் திருநாளன்று காதல் நிலவும் கட்டு மரங்களின் மேல் பரங்களிலே எனக்கென பிறந்தவள் உனக்கிது சரிப்படுமா அநந்தவனத்தில் வந்த குயிலே எந்த மனத்தில் நின்ற மயிலே நான் இருக்கையில் நடுக்கம் என்ற கொள்ளையழகு இங்கு கொட்டி கிடக்க கொள்ளையழகு இங்கு கொட்டி கிடக்க பாடி பைங்கிழி அனுபவி ஏண்டி சிவந்தது பூவிழி பைங்கிழி அனுபவி ஏண்டி சிவந்தது பூவிழி பாப்பா 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 பாப்பா
பாப்பா. சீக்கிரம் வா. இப்படி இரு. You are perfectly all right now. Thank you, டாக்டர். எல்லாம் உங்க கைராசி. No, no. உங்க அம்மாவுடைய பக்தியும் ஹேமாவுடைய பணிவிடையும் தான் நீங்க சீக்கிரமா குணமானது காரணம். எப்படியோ ஆண்டவன் காப்பாத்திட்டான். ஹலோ, குட் மார்னிங் டியர். எங்க கிளம்பிட்டீங்க? ஒரு சர்க்கஸ் கம்பெனிக்கு யானை குட்டி வேணுமா? அது பிடிக்க போறேன். நீ வரியா? இங்க பாருங்க, உடம்பு குணமாயி முழுசா ஒரு நாள் ஆகல, அதுக்குள்ள போணுமா? ஏமா, இத்தனை நாளா நான் நரகத்துல இருந்த மாதிரி இருந்தேன். இப்பதான் என் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கேன். நீ வர போறியா இல்லையா? இங்க பாருங்க, நானும் வர போறதில்ல, உங்களையும் அனுப்ப போறதில்ல. வாட் யூ மீன்? என்ன சொல்ற நீ? காடு ரொம்ப பயங்கரமான இடம். நீங்க ஆபத்துகளை சந்திக்கிறதுல தான் எனக்கு ஆனந்தம். உனக்கு தெரியாதா ஹேமா? அந்த ஆனந்தத்தை இதுவரைக்கும் அனுபவிச்சது போதும், இனிமே வேண்டாம். நான் அன்னைக்கு சிங்கத்தோட போட்ட சண்டையை பார்த்து என் புலிக்குட்டி பூனைக்குட்டி ஆயிடுச்சோ? ஏமா, நான் அதுல என்ன சத்தா போயிட்டேன். பொழிச்சு எந்திரிக்கல. செத்து போயிடுச்சது நீங்க மட்டும் இல்ல விஜய், உங்க அம்மாவும் நானும் கூட தான். அதனாலதான் முடிவு பண்ணிட்டேன், உங்களை காட்டுக்கு அனுப்புறது இல்லைன்னு. அது நடக்காது. எனக்காகவாவது நீங்க இந்த தொழிலை விட்டுத்தான் ஆகணும். முடியாதுன்னா நம்ம கல்யாணத்தை பத்தி நான் மறுபடியும் யோசிக்க வேண்டி வரும். ஓகே, தாராளமா யோசி. ஒரு 100-150 வருஷம் யாராவது நிச்சயமா உயிரோட இருப்பாங்கன்னு தெரிஞ்சா அவனையே கட்டிக்க. விஜய், என் முடிவு ஒண்ணுதான். என் தொழிலுக்கு அப்புறம் தான் நீ, காட்டுக்கு அப்புறம் தான் வீடு. விஜய், நான் சொல்றதை கேளு. நானும் மிருகங்களை வாங்கி விக்கிற தொழில நிறுத்துறதா முடிவு கட்டிட்டேன். எவ்வளவு பெரிய தியாகம் கோபாலசாமி சார். நான் ஒரு தாய்க்கு புள்ளியா இருக்க வரைக்கும் என்ன வச்சு லாபம் சம்பாதிச்சுங்க. ஆனா மகளுக்கு கணவனா வரப்போறேன் தெரிஞ்சதும் மக மேல பாசமும் நான் செய்யற தொழில் மேலும் பயம் வந்துருச்சு. Am I right? என்னை பத்தி நீ என்ன நினைச்சாலும் சரி, நீ செய்யற தொழில் ரொம்ப ஆபத்தானது. செத்த பணத்துக்கு மட்டும்தான் ஆபத்தே வராது அங்கிள். ஒரு பணம் மாதிரி வாழ்க்கை நடத்த நான் தயாரா இல்ல. விஜய், அம்மா சொல்றது கேளுங்க. எனக்கும் ஹேமாவுக்கு நடக்க போற கல்யாண ஏற்பாடு எல்லாம் இம்மிடியேட்டா நிறுத்த சொல்லுங்க ப்ளீஸ். விஜய், ப்ளீஸ். விஜய். அத்தை, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாலாவது அவர் மனசு மாறுவாருன்னு நினைச்சேன். விபரீதமா முடிஞ்சிருச்சு. கவலைப்படாதே ஹேமா, என்னோட பிரார்த்தனை அவனோட மனசை நிச்சயமா மாத்திடும்.
இத பாருங்க, ஹேமா வழிச்சிட்டு போய் கல்யாண விஷயங்களை எல்லாம் கவனிங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். குட், வெரி குட், நல்லா இருக்கு. இப்போ இந்த மூங்கில் சட்டை புல்லா போட்டு நல்லா கவர் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். பரைய பரைய. சீக்கிரம் அது ஒரு பெரிய பாரு, புல் போடு, சரி பண்ணது. சரி விடு. இப்ப நீங்களா பரம்பரை இருக்கீங்க, ஏன் ஒருத்தா பார்க்கலாம். என்னடா ஒரு யானை கூட காணோம்? வாங்க டீ சாப்பிட்டு வரலாம். காம். யானை சத்தம் கேக்குது. கமா குயிக். வெரி குட். நாம நினைச்ச மாதிரி யானை குட்டி கடிச்சிச்சு. இது சீக்கிரம் வெளியே எடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே கம் ஆன், ஹரியா பரியா 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 பரியா. கொஞ்சம் வண்டி நிறுத்துப்பா. டிரைவர், வீட்டுக்கு போகலாம். ஏண்டா ஃபூல், உனக்கும் பொண்டாட்டிக்கும் தகராறுனா குழந்தைய கொண்டு போய் வச்சுக்கிறதா? நீ குழந்தை பட்டுச்சட்டியை தைச்சு போடலாம், பன்னீர்லயே குளிப்பாட்டலாம். ஆனா தாய்ப்பால் அது தாயால மட்டும்தான் கொடுக்க முடியும். குடா குழந்தைய, குடா குழந்தைய. விளையாடுறான். குழந்தைய பிரிஞ்சு என்னால இருக்க முடியலங்க, அதாங்க கொண்டு போனேன். உன் குழந்தைய பிரிஞ்சு உன்னாலேயே இருக்க முடியல. 10 மாசம் சுமந்து பெற்ற தாயால எப்படிடா இருக்க முடியும்? பாத்தியா, உன்கிட்ட இருக்கும்போது ஓயாம அழுதுகிட்டு இருந்த குழந்தை தாய்கிட்ட போன உடனே எப்படி அமைதியா இருக்குப்பா. ஆமாங்க, இனிமே அப்படி செய்ய மாட்டேங்க. நீங்க புருஷன் பொண்டாட்டிங்க, அடிச்சுக்குவீங்க, சேர்ந்துக்குவீங்க. உங்க ரகளையில குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. ரைட்? சரிங்க. போங்க போங்க. அம்மா வணக்கம். வணக்கம். விஜய், ரொம்ப நல்ல காரியம் செஞ்சுட்டேன். நம்ம எஸ்டேட்ல வேலை செய்யற ராமு இல்ல முட்டாள்தனமா? எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன்ப்பா. இதே மாதிரி இன்னொரு நல்ல காரியம் செஞ்சுட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன சொல்லுமா? தாய்கிட்ட இருந்து பிரிஞ்சு தவியா தவிக்கிற அந்த யானை குட்டிய அதோட தாய்கிட்ட சேர்த்துடுப்பா. ஐயோ, ஆரம்பிச்சுக்கலாம் பழைய பல்லவிய.
ஆமா, மிருகங்களோட அதிகமா பழகினதான் சொல்றேன். அதோட துயரம் எல்லாம் ஒரு நாள் 2 நாள் தான். வெள்ளோ கரும்பு தாராளமா போட்டா தாயை மறந்துட்டு ஆடோ ஓடோ சந்தோஷமா இருக்கும். நீ சொல்ற அதே வார்த்தையை நானும் சொல்றேன். நீ கரும்ப கட்டுக்கட்டா போடலாம், வெல்லம் கட்டி கட்டியா கொடுக்கலாம். ஆனா தாய்ப்பால் அத உன்னால தர முடியுமா விஜய்? அது விஜய், இதுவரைக்கும் பல தடவை சொல்லிட்டேன், நீ கேட்கல. இப்ப கண்டிப்பா கேட்கல. அந்த குட்டி யானைய தாய் கிட்ட விட போறியா இல்லையா? ஆமா, அந்த குட்டி யானைக்கு நான் பணம் வாங்கிட்டேன், நாளைக்கு காலையில அனுப்பி ஆகணும். அதுக்குள்ள என்ன வாடகை கிட்ட நாளையும் கெட்டு போயிடும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த குட்டியை தாய் கிட்ட சேர்க்க முடியுமா முடியாதா? அது கஷ்டமா? ஓஹோ, அப்படின்னா இன்னையில இந்த தாய் முகத்துல நீ முழிக்க கூடாது, அவ கால நீ சாப்பிட கூடாது, அவகிட்ட நீ பேசவும் கூடாது. அப்பதான்டா அந்த குட்டி படுற வேதனை உனக்கு நல்லா புரியும். சொல்றது கேளுங்கம்மா. மாமா, பத்திரமா சர்க்கஸ் கம்பெனில கொண்டு போய் சேர்த்துட்டு அவங்க கிட்டே இந்த ரசீது வாங்கிட்டு வா. ஓகே? சரி சார். சீக்கிரம் முதலாளி கூட்டிட்டு வா, ஓடு. யாரு அதோ இருக்கு? இந்த குட்டியானை சீக்கிரம் கொண்டு போங்க. அந்த தாயானை சும்மா விட்டு வைக்க கூடாது.
போயிடுங்க போயிடுங்க இந்த நிலையில நான் விட்டு போக மாட்டேன் நான் போக மாட்டேன் போயிடுங்க விஜய் நான் போக மாட்டேன் அம்மா விஜய் விஜய் அம்மா ஆத்தியாடா என்ன ஆச்சுன்னு பிள்ளையை இழந்த ஒரு தாயோட கொதிப்புதான் என்ன உன்கிட்ட இருந்து பிரிச்சுடுச்சு. அம்மா அப்படி சொல்லாதீங்க. என்கிட்ட இருந்து உங்களை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. பிரிக்க விட மாட்டேன். இல்லை விஜய், எனக்கு நேரம் வந்துடுச்சு. அம்மா என் கண்ணு முன்னாலே உங்களுக்கு ஆபத்து ஏற்படும் போது என்னால ஒண்ணும் செய்ய முடியாம போச்சு. விஜய் விஜய் அம்மா என்னால்தானே உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு. வந்துடுச்சு. விஜய் எனக்கு ஒரு வாக்கு கொடுப்பியா? சொல்லுங்கம்மா சொல்லுங்க. அந்த யானையை சுட்டு தள்ளட்டுமா இல்ல அந்த யானை கூட்டத்தையே ஒண்ணும் இல்லாம ஒழிச்சு கட்டட்டுமா? விஜய் சொல்லுங்கம்மா. நான் என்ன செய்ய சொல்லுங்கம்மா. இந்த மிருகம் பிடிக்கிற பாவத்தொழிலை விட்டுடு. தாயை பிரிஞ்சு தவிக்கிற அந்த யானை குட்டிய அதோட தாய்கிட்ட சேர்த்துடுப்பா. அம்மா அப்பதான் உன் தாயோட ஆத்மா சாந்தி அடையுப்பா. சரிம்மா சத்தியமா நீங்க சொல்றது செய்யறேம்மா. சத்தியமா. அம்மா அம்மா போது மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது மண்ணில் தோன்றக்கூடும் மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது அன்னை சொன்ன வார்த்தை என்று நினைவில் வந்தது அன்பு என்ற சொல்லே தாயின் வடிவில் வந்தது எங்கே எங்கே அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை
வைத்த தெய்வம் இன்று வானம் சென்றதேனோ உலகிலே மகன் நீரில்லாத மீனோ வாழ வைத்த தெய்வம் இன்று வானம் சென்றதேனோ உலகிலே உன் மகன் நீரில்லாத மீனோ மீண்டும் இந்த மண்ணில் வந்து தோன்ற வேண்டுமே வாழ்க வாழ்க மகனே என்று வாழ்த்த வேண்டுமே எங்கே எங்கே அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓர் ஆலயம் அன்னை ஓர் ஆலயம் விஜய் விஜய் நடந்ததே நினைச்சிட்டு இருக்காதீங்க மனசை தேத்திக்கங்க என் அம்மாவை கொடுத்த வாக்கு நிறைவேற்ற வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது. என்ன சொல்றீங்க? அந்த குட்டி யானைய எப்படியாவது கொண்டு வந்து அந்த தாயானை கிட்ட சேர்த்து வைக்கணும். அப்பதான் எங்க அம்மாவோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். விஜய், அந்த யானைக்குட்டியை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. அது எங்க இருக்குதோ எப்படி இருக்குதோ தெரியலையே. அங்கிள், அது எங்க இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அதை கொண்டு வந்து தாயானை கிட்ட சேர்த்தே ஆகணும். அதுதான் என்னுடைய லட்சியம். அப்படின்னா நானும் உங்களோட வரேன். சார், கணேஷ் வந்ததுல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, ஓயாம அழுதுகிட்டே இருக்கு சார். ஒண்ணு செய், டாக்டரை கூட்டிட்டு வந்து காமி, அப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம். Good morning, sir. Hey, good morning, Vijay. How are you? Fine, thank you. Come on, sit down. ஆமா, எங்க இவ்வளவு தூரம்? உங்களை பார்க்கத்தா ஒரு ரிக்வெஸ்ட். நான் உங்களுக்கு கொடுத்த யானை குட்டி உடனே எனக்கு தேவைப்படுது. நீங்க கொடுத்த விலையை விட அதிகமாவே நான் பணம் தரேன். பணம் என்னப்பா, வந்ததுல இருந்து ஒரே அழுக ஆர்ப்பாட்டம். கணேஷ், கணேஷ் நில்லு. கணேஷ், ஐயோ, கணேஷ் நில்லு, நில்லு.
வாங்க பாங்க. சார் கணேஷ் தப்பி ஓடிச்சு சார். வாட்? ஆமாங்க, குரங்கு சங்கிலி அவுத்து விட்டுருச்சு. தடுக்க போன என்னையும் தள்ளிட்டு ஓடிடுச்சு சார். கணேஷ் கணேஷ் ஆகட்டுண்டா தம்பி ராஜா நடராஜா மெதுவா தள்ளையா பதமா செல்லையா. ஆகட்டுண்டா தம்பி ராஜா நடராஜா மெதுவா தள்ளையா பதமா செல்லையா. ஆகட்டுண்டா தம்பி ராஜா நடராஜா. காருக்குள்ள பொண்ணு இருக்கு பாத்துக்கோ, கண்ணு ரெண்டும் பொண்ணு மேல போட்டுக்கோ. தேறு போல போக வேணும் கேட்டுக்கோ, தேவை என்ன கேட்டு நீயும் வாங்கிக்கோ. காருக்குள்ள பொண்ணு இருக்கு பாத்துக்கோ, கண்ணு ரெண்டும் பொண்ணு மேல போட்டுக்கோ. தேறு போல போக வேணும் கேட்டுக்கோ, தேவை என்ன கேட்டு நீயும் வாங்கிக்கோ. காட்டுக்குள்ளே கண்ணு பொண்ணு தன்னன் தனியா வந்து மாட்டிக்கிட்டா. ஆகட்டுண்டா தம்பி ராஜா நடராஜா மெதுவா தள்ளையா பதமா செல்லையா. ஆகட்டுண்டா தம்பி ராஜா நடராஜா. அடிக்காம என்ன செய்யறது? எங்க தியேட்டர் ஸ்கிரீனை கிழிச்சிருச்சு. அதுக்கு என்ன சொல்றீங்க? கோச்சுக்காதீங்க சார், தாயை பிரிஞ்ச வேதனையில இப்படி எல்லாம் பண்ணிடுச்சு. உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு இதாங்க படம். இவன் யானை கூட்டிய கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நான் வரேன். கணேஷ் கணேஷ்
உள்ள கொண்டு போ. யார் பண்ணி? இந்த பக்கம் ஒரு யானை குட்டி வந்ததா? யானை குட்டியா? அப்படியோட இங்க வரலையே. எடுக்க வேண்டிய பேரை கேட்டா எடுத்த பேரை காட்டுறானுங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர். எஸ் சார். என்ன மேனது? காப்பி சார். காப்பியா? அந்த காப்பியா? 11 மணிக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். குருடு. ஹலோ கேமராமேன், ஆர் யூ ரெடி? ஆல்மோஸ்ட் ரெடி சார். செக் தி லென்ஸ். பண்ணியாச்சு சார். பண்ணியாச்சா? நீ அடுத்த படத்துல இருக்கணுமா வேண்டாமா? போதும் போப்பா. ஏடா சுந்தரராஜா. என்னடா நாகேஷா? இந்த மிருகத்தெல்லாம் வச்சு பிரமாதமா ஒரு பாட்டு எடுக்கலாம்னு ஐடியா பண்ணி வச்சிருக்கிறேன். யானை வேஷம் போடுற ஹீரோவை காணோம். ஏடா அவனே என்ன அடிக்கிறீங்களா சார்? மத்தவங்க அடிச்சா திருப்பி அடிப்பானுங்க. போய் பாரு, எங்க பாடுறா? எங்கடா ஹீரோவை காணோம்? நாகேஷா, இன்னைக்கு அவனுக்கு தான் மார்க்கெட். நீ தான் அவனுக்கா காத்திருக்கணும். இல்லன்னா உன்னை மாத்தி விடுவான். வந்துட்டாரே வந்துட்டாரே அண்ணா வந்துட்டார் அண்ணா வந்துட்டார் அண்ணா வந்துட்டார் அண்ணா வந்துட்டார். வாங்கண்ணே. இந்த படத்துல இந்த பாட்டு டாப்பா அமைய போகுது. என்ன மேக்கப் நீங்களும் போட்டிருக்கீங்களே, தண்டத்துக்கான மேக்கப் சார். என்னது போணுமா? எல்லாம் வச்சு தைச்சதுக்கு அப்புறம் கதாநாயகனே வந்தாச்சு, கொன்னுடுவேன். வாங்கண்ணே வாங்கண்ணே. அண்ணே லேட்டா வந்தாலும் நீங்க எவ்வளவு பிரமாதமா வந்திருக்கீங்கன்னு. யாரை குட்டிலே யாரை குட்டிலே வாய் மயிருமா எவ்வளவு பிரமாதமா இருக்கீங்கன்னு. டான்ஸ்ல நீங்க இப்படித்தான் ஆடுன்னு. டே சுந்தரராஜா வந்து பாடுற. டே கிட்ட வந்து பாடுறா பாடுறா. ஃபண்டாஸ்டிக் ஃபண்டாஸ்டிக் ஃபண்டாஸ்டிக். நாகேஷா பிரமாதம். நீங்க நீ ஒரு சின்ன பயலா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்த இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோவா இருக்கலாம். அதுக்காக யார் இவரு? நடிகர் சங்க செயலாளர். 250 படத்துக்கு மேல அப்பா வேஷம் போட்டிருக்கார். ஒரு சின்ன சேஞ்ச் வேணுங்கிறதுக்காக ரிங் மாஸ்டர் வேஷம் கொடுத்திருக்கேன். அவரை போய் இப்படித்தான் இன்சல்ட் பண்றதா? என்ன சுந்தரராஜா? ஐயோ 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 ஆடுறாரு. தண்ணி போட்டு வந்துட்டானா? தெரியலையே. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? புடிச்சு அடிக்கடா அவனை. அடிச்சு புடிக்கடா புடிக்கடா விடாதீங்களா? பயப்படாதா, என்னடா பின்னாடி போறீங்க? அடே புடிங்க மொத்தமா சரியிறானுங்க. ஐயோ பயமா. ஏய் என்னடா இது? மீனா? புலி புலி புலி. ஓடாதடா ஓடாதடா. ஐயோ ஐயோ ஆனே ஆனே. சுந்தராஜி இங்க பாறா, இங்க ஒரு ஆனே. ஏய் அதான் நெஜானே, இது நம்ம ஆனே. நம்ம ஆனையா? அண்ணே வணக்கம் சார். வணக்கமா? வணக்கம் சார். அடே வணக்கம் வணக்கம். நீங்க இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. யானே புறா. டேய் நீ தான் ரிங் மாஸ்டர், நீ புடி. நீ தான் டைரக்டர், நீ தான் பிடிக்கணும். நான் கேமரால பிடிச்சுக்குவேன், நீ புடி. யாரை பிடிக்கும்? கணேஷ், என்ன தவறா புரிஞ்சுக்காத. உன்னை உன் தாக்கிட்ட சேர்த்து வைக்கிறதா என் லட்சியம். என்ன நம்பு, வாங்கி கூட பிளீஸ். கணேஷ் கணேஷ்
Once upon a time, king of Dasaratha, son of Ramayana. இதுவே போதும். ஓவரா குடிச்சாலே நீ இப்படிதான்டா. என்னடா பைஜாமா போடாமலே வந்துட்ட? சரி சரி அப்படியே உட்காரு உட்காரா. ட்ரெஸ் இல்லாட்டி என்ன உட்காரு. பியூட்டிஃபுல் ட்ரிங்க்டா, அசல் சரக்கு. இப்போ உன்னை பார்த்தா அசல் யானை குட்டி மாதிரியே இருக்குடா. ஐ பா எவ்வளவு பெரிய கை. சாரி உனக்கு கொடுக்காமலே நான் குடிச்சிட்டேன். இந்தா நீ பாட்டிலோட எடுத்துக்கோ. எடுத்துக்கடா. யார் இருக்காங்க? வேற பைஜாமா போட்ட யானை. எந்த விநாயகர் தெரியலையே. விஜய், கணேஷ் எங்கேயுமே காணோம். நான் பார்த்தேன் ஹேமா, இந்த வழியா தான் வந்தது. அங்க புடி புடி. கணேஷ் கணேஷ் போடவா, நான் பாடவா, பாட்டு பாடி ஆடவா. அன்பு எனக்கு ரொம்ப இருக்கு, வம்பு வழக்கு இன்னும் எதுக்கு. அரங்கப்பனே அப்பனே பிள்ளையார் அப்பனே, போடவா தோப்பு காலம் போடவா, நான் பாடவா, பாட்டு பாடி ஆடவா.
வாத்தியாரு என்று உன்னை நேசிக்கிறேன். வேடிக்கை வித்தை எல்லாம் கத்துக்கிறேன். வேறென்ன செய்ய வேணும் ஒத்துக்கிறேன். இஷ்டப்படி சொல்லு நடக்கிறேன். என்னை நானே விட்டு கொடுக்கிறேன். சுட்டித்தான மத்தனையும் விட்டு விடுறாரா. அரங்கப்பாரே எங்கப்பாரே பிள்ளையாரப்பனே போடவா சொப்பு கரணம் போடவா. செய்த தவறுகள் தாயின்றி இந்த பிள்ளை தவிக்கிறேன். நீயின்றி உந்தன் அன்னை துடிக்கிறாள். செத்த மனம் விட்டு பிடித்தது பிள்ளை நலம் எண்ணி கிடக்குது. அன்னை வசம் உன்னை வைப்பேன் என்னை நம்புகிறாரா. அப்பனே அப்பனே பிள்ளையாரப்பனே போடவா தொப்பு கரணம் போடவா. நான் பாடவா பாட்டு பாடி ஆடவா. அன்பு எனக்கு ரொம்ப இருக்கு. வம்பு வழக்கு இன்னும் அரங்கப்ப பிள்ளையாரப்பனே போடவா தொப்பு கரணம் போடவா. நான் பாடவா பாட்டு பாடி ஆடவா.
இருக்கு ப்ளீஸ். Thank you very much. Thank you. விஜய் விஜய் Emma, thank God. Everything is settled. எல்லாம் சரியா போச்சு. Ganesh! Ganesh! Emma, வா. கொண்டாங்கடா. கணேஷ் பாத்தியா? வெல்கம் விஜய். நீ வருவேன்னு எனக்கு தெரியும். இந்த யானைக்குட்டியை கொண்டு போகத்தானே வந்த? ஆமா, தாயை பிரிஞ்சு தவிக்கிற இந்த யானைக்குட்டிய அதோட தாயோட சேர்க்கணும். அப்போதான் எங்க அம்மாவுக்கு நான் கொடுத்த வாக்கு நிறைவேறும். மறுத்தா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது. போலீஸ்? மிஸ்டர் விஜய், போய் போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணு. ஆனா நீ போலீஸாரோட இங்க வர்றதுக்குள்ள இந்த யானைக்குட்டி உயிரோட இருக்காது. என்ன செய்ய போற? இத உயிரோட கொடுத்த போறேன். அத பார்த்து நீங்க ரெண்டு பேரும் கலரணும். வேண்டாம் மோகன், வேண்டாம். இந்த கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த யானைக்குட்டியை ஒண்ணும் பண்ணாதே. ப்ளீஸ் ப்ளீஸ். நெவர். உன் கண்ணு முன்னாலே இந்த யானைக்குட்டியை கொளுத்த போறேன். இது எரிஞ்சு சாம்பலான பிறகு இந்த சாம்பலை கொண்டு போய் உங்க அம்மா சமாதி மேல பூசுடா, பூசு. அசையாத. இந்த யானைக்குட்டிய அணுவணுவா சித்திரவதை பண்றதை பார்த்து நீ துடிக்கணும், நான் ரசிக்கணும்.
கணேஷ், இப்போது நீ என்ன புரிஞ்சுக்கிட்டிய, அது போதுப்பா. நான் உனக்கு செஞ்ச அநியாயத்துக்கு என்ன மன்னிச்சிடுப்பா. ஏமா, மதம் பிடிச்சுதான் நினைச்சு தாயனை சுட சொல்லி கலெக்டர் உத்தரவு போட்டிருக்காரு. நீ உடனே புறப்பட்டு போய் அதை தடுத்து நிறுத்த பாரு. நான் கலெக்டரை பார்த்து ஷூட்டிங் கார்டை கேன்சல் பண்ண வைக்கிறேன். ஓகே. எத்தனை தடவை சார் சொல்றது? இந்த நேரத்துல கலெக்டர் ஐயா பார்க்க முடியாது. நாளைக்கு ஆபீஸ்ல போய் பாருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ளீஸ். இப்ப போக போறீங்களா இல்லையா? ஓகே ஓகே. இது உள்ள கொண்டு போய் எப்படியாவது பண்ணி கலெக்டர் கிட்ட சேர்த்துட்டு. உங்ககிட்ட இதை யார் கொடுத்து அனுப்பிச்சது? மிஸ்டர், உங்க மனுவை படிச்சு பார்த்தேன். தாய் யானை கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதா எழுதிருக்கீங்களே, அந்த யானை குட்டி தானா? ஆமா சார். இந்த குட்டி யானையை இதோட தாய்கிட்ட சேர்த்துட்டா எல்லாம் சரியா போயிடும். ப்ளீஸ். ஐ எம் சாரி. யானையை சுட போற ஆளுங்க இந்நேரம் காட்டுக்கூட போயிருப்பாங்க. நான் டைரக்டா அவங்களை கான்டாக்ட் பண்ண முடியாது. பட் எனிஹோ என் உத்தரவை கேன்சல் பண்றதா எழுதி தர்றேன். தேங்க்யூ சார். இட்ஸ் ஆல் ரைட். ராமு, நீ செஞ்ச உதவியை மறக்கவே முடியாது. நாங்க புறப்பட்டாகணும். நீ ஒழுங்கா நல்ல பள்ளியா மறுபடியும் சர்க்கஸ் கம்பெனி போய் சேர். வாங்க. மலையருவி
சொல்லக்கூடாது பாருங்க கரெக்ட் ஆர்டர். ஓகே தேங்க்ஸ். விஜய் கணேஷ் விஜய், உங்க அம்மாவுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றிட்டேன். உன்னுடைய லட்சியத்துல நீ வெற்றி அடைஞ்சிட்டப்பா. என் வெற்றிக்கு காரணம் எங்க அம்மாவோட ஆசீர்வாதம் தான்.